நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் ஒரு அக்னி வேலத்தின் வாயிலாக உங்களை இன்றைய தினம் சந்தித்துக் கொள்கின்றோம். முக்கியமான அக்னி வேலம் உங்களுக்கு தெரியும். அக்னி வேலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் வலம் வருவது. இந்த சனிக்கிழமை உங்களுக்காக பிரத்யேகமான அக்னி வேலமாக வடிவமைத்திருக்கின்றோம். இங்கு முக்கியமான 3 பேர் வருகை தந்திருக்கின்றார்கள். சமகாலத்தில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக அது காணப்படுகின்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்துகின்ற முகமாக இங்கு மூவரையும் அழைத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேச போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பல ஊடகங்கள், பல இணையங்கள், பல பத்திரிகைகள், இதை தவிர சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி, இந்த உள்ளக விசாரணை என்பதை வலியுறுத்திய சந்திப்பு ஒன்று இடம்பெறுகிறது என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இங்கு மூவர் வருகை தந்திருக்கின்றனர். அந்த வகையில் இங்கு வருகை தந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் ஐயா அவர்கள். அதே போன்று உலக தமிழர் பேரவையினுடைய பேச்சாளர் சுரேன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மக்களவை தலைவர், மக்களவை பேரவையினுடைய தலைவர், அது மட்டுமில்லாமல் உலக தமிழர் பேரவையினுடைய நோர்வே கிளையினுடைய பிரதிநிதியாகவும் அதனை செயற்படுத்திக் கொண்டிருப்பவரான திரு ரமணன். மூவரும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அன்போடு மூவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வேகமாக பேசிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் சுமந்திரன் ஐயாவிடம் ஆரம்பித்துக் கொள்ளலாம் இருக்கிறேன். அதாவது பிரித்தானியாவுக்கான உங்கள் பயணம், அதனுடைய நோக்கம் என்ன? இந்த தடவை வருகை தந்தது ஒரு சந்திப்பின் காரணமாக. இந்த சந்திப்பு பகிரங்கப்படுத்தப்படாத ஒரு சந்திப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதற்கான காரணங்கள் உண்டு, அதை நான் விளங்கப்படுத்துவேன். ஆனாலும் அந்த செய்தி எப்படியோ வெளியே வந்ததன் காரணமாக உண்மைக்கு மாறான செய்தியாக அந்த சந்திப்பின் சுபாவத்தையே முற்றிலும் மாற்றக்கூடிய விதமாக செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே இந்த நேர்காணலிலே அவற்றை தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், ஒரு விடயம் ஒன்று இப்போது பேசப்படுகிறது. அதாவது ஏற்கனவே சிங்கப்பூரில் நடைபெற்றது என்று சொல்லப்பட்டது, இதற்கு முதல் பல சந்திப்புகள் இடம்பெற்றது என்று சொல்லப்பட்டது. இப்போது நாங்கள் அறிந்த ஒரு விடயம், அதாவது உறுதிப்படுத்தப்படாத விஷயமாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சந்திப்பினுடைய முக்கியமான விடயம் உள்ளக விசாரணையை எதிர்வருகின்ற ஜெனீவாவின் பிரேரணிக்கு முதல் இருதரப்பும் அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி உள்ளக விசாரணை ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு. மங்கள சமரவீரர் வருகின்றார், எரிக் சொல்கையும் வருகின்றார், இப்படியெல்லாம் என்ஜிஓ ஒன்று வருகின்றது தென்னாப்பிரிக்காவிலிருந்து அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஐயா? இது முற்றிலும் பிழையான ஒரு கருத்து. இங்கே நடக்க இருக்கிற சந்திப்பு அரசியல் தீர்வு சம்பந்தமானதாகவோ அல்லது விசாரணை, போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமானதாகவோ அல்ல. ஜனவரி மாதத்திலே இந்த வருஷம் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அதை தொடர்ந்து எங்களுடைய மக்களுடைய உடனடி பிரச்சனைகள் சிலவற்றை நாங்கள் தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கான சில முன்னெடுப்புகள் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் கூட அவற்றில் சிலவற்றை செய்வதாக ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. பொது தேர்தல் ஒன்று மிக அண்மையிலே வருவதற்கு இருக்கிறது. இந்த பொது தேர்தலுக்கு முற்பட்ட காலத்திலேயும் பொது தேர்தலுக்கு பிறகும் எப்படியான உடனடி தேவைகளை தீர்ப்பது, அதற்கான கால அட்டவணை என்ன என்பதை குறித்து பேசுவதற்காக மட்டும்தான் லண்டனிலே இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலேயும் எங்களுடைய மக்களுடைய உடனடி பிரச்சனைகள், நாளாந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக செய்யப்படுகிற பல விடயங்களிலே சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தம் அவசியமானதாக இருக்கிறது. அது எந்த அரசாங்கமாகவும் இருக்கலாம். நாங்கள் ஆதரவளித்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற அரசாங்கமாக கூட இருக்கலாம். அதற்கும் சர்வதேசத்தினுடைய அந்த அழுத்தம் அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய உதவி தேவையாக இருக்கிறது. மிகவும் முக்கியமாக பண உதவி தேவையாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சர்வதேச சமூகத்தினுடைய சில பிரதிநிதிகளும் இதிலே பங்கு பெற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் இதிலே பங்கு பெறுவார்கள். ஏனென்றால் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் எங்களுடைய மக்களுடைய உடனடி பிரச்சனைகளிலே நேரடியாக ஈடுபட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான தங்களுடைய விருப்பத்தை பல காலமாக தெரிவித்து வருகிறார்கள். ஆகையினாலே ஒரு உரிய கட்டமைப்பின் மூலமாக இதனை எப்படியாக நாங்கள் செய்யலாம் என்பதை குறித்து பேசுவதற்குத்தான் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ரமணன் அவர்களே, அதாவது புலம்பெயர் தேசத்தில் நீண்ட காலமாக வசித்து வருகின்றீர்கள். அதாவது இந்த போராட்டத்தோடும் அந்த வாழ்க்கையோடும் பின்னிப்பிணைந்த ஒருவர். இந்த நேரத்தில் இந்த விடயங்கள், இப்போது சுமந்திரன் ஐயா சொன்ன விடயம், இந்த சந்திப்புகள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு அத்தியாவசியமான விடயமாக இருக்கிறது?
இதில் முக்கியமாக தமிழ் தேசம் வந்து திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிற நாங்கள் இராணுவம் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது வடக்கிலையும் கிழக்கிலையும். அதோட சிறையில் எங்களுடைய அரசியல் கைதிகள் இருக்கிறோம். இந்த 3 விடயத்துக்குமான ஒரு திடமான ஒரு 3 விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு திடமான ஒரு திட்டம் உண்டு தேவை. அதை அவசியப்படுத்துறதுக்கும் அதை துரிதப்படுத்துறதுக்குமான ஒரு ப்ரெஷராகத்தான் எங்களுடைய ரோல் இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக எங்களுடைய பங்கு அங்கே தான் நாங்கள் முக்கியமாக இந்த கட்டத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ சமகாலத்தினுடைய ராஜதந்திர நகர்வுகளுக்கு ஏற்றது போன்ற ஒரு நகர்வை தமிழ் தரப்பு எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் திரு சுரேந்திரன் அவர்களே, உலகத்தமிழர் பேரவையின் சார்பாக நிறைய விடயங்களை, நிறைய பெரிய எங்களுடைய இன போராட்டத்தினுடைய விடயங்களை எல்லாம் வெளியுலகத்துக்கு எடுத்து செல்வதற்கு இந்த உலகத்தமிழர் பேரவை பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை சொல்லித் தெரிய வேண்டியதில் எல்லோருமே அறிந்த விடயங்கள். இந்த நேரத்தில் நேற்று தினம் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய ஒரு பதிவு ஒன்று வழியாக இருந்தது. அந்த பதிவில் அதிகார பரவலாக்கம் என்ற ஒன்றை கொண்டு வருவதாகவும் பல்வேறுபட்ட விடயங்களையும் அவர் சொல்லியிருந்தார். அந்த பதிவை கூட நீங்கள் பார்த்திருந்தீர்கள். அந்த பதிவுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறீர்கள்? சுமந்திரன் கூறியது போல இந்த கூட்டத்தில் அரசியல் தீர்வை பற்றி பேசவில்லை, ஜெனீவாவில் நடக்கப் போக இருக்கும் அந்த அறிக்கையை பற்றி பேசவில்லை, உள்நாட்டு சர்வதேச அழுத்தமா உள்நாட்டு பொறிமுறையா என்ற அந்த விடயங்களை பற்றி பேசவில்லை. ஆகவே அவர் கூறிய சில விடயங்களில் ஒரு விதமான உண்மையும் இல்லை. அவருக்கு பிழையான தகவல் கிடைத்திருக்கின்றது என்றால் அவர் அது துபாயில் நடக்கின்றது என்று பல பேர்களுடைய பேர்களையும் கூறியிருந்தார். அவர்களெல்லாம் அதெல்லாம் உண்மைக்கு மாற்றானது. அவருடைய கருத்து அதை நான் மாற்றி அமைக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு என்பது கலந்தாலோசித்து இலங்கை அரசாங்கத்துடனும் சர்வதேச அழுத்தத்துடனும் சர்வதேச ஒரு கேரண்டியுடனும் நடக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் பல வருட காலமாக நமது சரித்திரத்தில் பலவிதமான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். பண்டாரநாயக்கா, செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், அமிர்தலிங்கம், டர்லிசன் நாயக்கா என்று பல ஒப்பந்தங்கள் செய்து அதை புதிதாக வந்த அந்த காலத்தில் புதிதாக வந்த அரசாங்கம் கிழித்தறிந்த சரித்திரம் கொண்டவர்கள் நாங்கள். ஆகவே அவர்களை நம்பி ஏமாறுவது என்பது அதை நாங்கள் முற்போக்காக நினைக்கவில்லை. ஆகவே எப்படியாவது ஒரு அரசியல் தீர்வு என்று வரும் பொழுது அந்த அரசியல் தீர்வு அதிகார பரவலாக்கல் என்று கூறுகின்றார். அதை பற்றி ஒரு நாளும் கருத்து கூறியதாக இல்லை. ஏனென்றால் எமது நிலைப்பாடு, உலக தமிழர் பேருடைய நிலைப்பாடு என்ன, அந்த தீர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டும். ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை மூலம் அந்த தீர்வு பெற வேண்டும் என்பதுதான் நமது வேலை திட்டம். அதற்கு சர்வதேச உதவியும் தேவை என்பதுதான் நமது வேலை திட்டம். ஆகவே சிவாஜிலிங்கம் அவர்கள் அதிகார பரவலாக்கல், அதிகார பரவல் என்று கூறினால் அது அவருடைய கருத்தாக இருக்க. அந்த கருத்தை முற்றாக மறுத்து தான் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த விடயத்தையும் பதிவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நாளில் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் திரு சுமந்திரன் ஐயா அவர்களிடம் என்ன ஒரு வினா தொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நேற்றைய தினம் நினைக்கிறேன், பான் கி மூனுக்கும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தொலைபேசி உரையாடலில் நாட்டில் நல்லாட்சி நிலவுவதற்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20வது சட்டம் மூலம் அமல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா போன்ற நாடுகளோடு ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் நல்ல ஒரு உறவை பேணி வருகிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு சர்வதேசத்தின் சார்பாக நன்மைகள் கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக. மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே சர்வதேசம் எப்படியாக முனைந்தும் அவரை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. பொறுப்பு கூறுகிற கடப்பாடு சம்பந்தமாகவும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பது சம்பந்தமாகவும் உள்ள நிலத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவது சம்பந்தமாகவும் அவர் வாக்குறுதிகளைத்தான் கொடுத்தாரே தவிர வேறு எதையுமே செய்யவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையும் முழு சர்வதேச சமூகமும் நடக்க வேண்டிய சில விடயங்களை முன்னெடுத்து சென்றிருந்தாலும் கூட, அதாவது சர்வதேச விசாரணை சம்பந்தமாக உள்நாட்டிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய ஜனாதிபதி, புதிய அரசாங்கத்திலே
சர்வதேச சமூகம் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் பல நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. நல்லாட்சிக்கான ஒரு அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது, 19ஆம் அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பல விதங்களிலே அது நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. ஆகையினாலே அந்த சந்தர்ப்பத்திலே உலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து செயற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆதரவாக இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு கூடுதலாக உற்சாகம் அளித்து இதை திறமையாக செய்வதற்கும், விசேஷமாக பொறுப்புக்கூறுகிற கடப்பாட்டிலே சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பை வலியுறுத்தி அதை உள்நாட்டிலே நடைபெற பண்ணி அமுல்படுத்தி அதே வேளையிலே ஒரு அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதென்றால் சொன்னால் தமிழ் மக்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கிறார்கள். செயலாளர் பான் கி மூன் அவர்களுடைய தொலைபேசி உரையாடல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை அந்த சரியான பாதையிலே அவரை தொடர்ந்து நடக்க பண்ணுவதற்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு முனைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு சட்ட வல்லுநர், சட்டத்துறை நன்றாக படித்தவர். இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகத்திடம். இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டால் அங்கு எவ்வாறான அரசியல் விளைவுகள் எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? அது அப்படியாக நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த அரசாங்கம் 100 நாட்களுக்கு மட்டும் இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு அரசாங்கம். ஆகையினாலே 100 நாட்கள் கடந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாராளுமன்றம் கலைப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருந்தும் அது இன்னமும் செய்யப்படவில்லை. ஏனென்றால் 20ஆம் திருத்தத்தையும் கொண்டு வந்துவிட்டு அதை செய்வேன் என்று ஜனாதிபதி சொல்லுகிறார். இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பிரதமருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் ஒரு சிறுபான்மை அரசாங்கம், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது. ஜனவரி மாதத்திலே மக்கள் ஆட்சி பொறுப்பை மஹிந்த ராஜபக்ச இடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து மைத்ரிபால சிறிசேனுடைய கையிலே கொடுத்த போது பாராளுமன்றத்துக்கு இருந்த ஆணை முடிவடைந்து விட்டது. ஆகையினாலே வெகு விரைவிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியுடைய விருப்பம் தான் வாக்குறுதி கொடுத்த 20ஆம் திருத்தத்தையும் கொண்டு வந்துவிட்டு கலைக்க வேண்டும் என்பது. ஆனால் அதற்கு முன்னதாகவே எதிர்த்தரப்பு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை பிரதமருக்கு எதிராக கொண்டு வந்தால் நிச்சயமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். சுரேந்திரன் அவர்களே, நீங்கள் அழகாக முதலாவது எங்களுடைய சிவாஜிலிங்கம் அவர்கள் சொன்ன விடயத்துக்கு நீங்கள் ஒரு பதில் கூறினீர்கள். இந்த நேரத்தில் அண்மை காலமாக சிங்கப்பூரில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது. இந்த சந்திப்பு தொடர்பாக அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் இப்போது சந்திப்பு நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் இதுவரை கடந்து வந்த விடயங்கள் பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? சில தமிழ் மக்களுக்கு தெரியும், சில ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் செய்யும் பொழுது அதில் பல சர்வதேச அரசாங்கங்கள், அரசாங்க பிரதிநிதிகள், நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் போன்றவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதன் அடிப்படையில் சர்வதேச ராஜதந்திர சில நடவடிக்கைகளை வெளிப்படையாக கூறுவது என்பது சாணக்கியம் அல்ல. இருந்தபோதும் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். சிங்கப்பூரில் நடைபெற்றது இது முதலாவது கூட்டம் அல்ல, இது உண்மையாகவே 2வது கூட்டம். அந்த கூட்டத்தின் உண்மைத்தன்மை என்னவென்றால், இலங்கையினுடைய யாப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி அலசி ஆராய்வதற்கு யாப்பில் அந்த எழுதுவதில் எக்ஸ்பர்ட்ஸ், திறமை உள்ளவர்கள், ஸோ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் லா, அவர்களும் வந்திருந்து அதை பற்றி கலந்துரையாடிய ஒரு சந்திப்பு அது. இந்த சந்திப்பும் அந்த சந்திப்புக்கும் சில பொது ஆட்கள் இருந்தாலும், இப்போ நான் ரமணன் இருந்தார், சுமந்திரன் இருக்கார். ஆனால் அதில் இருந்த திறமைசாலிகளும் அரசாங்கங்களும் இந்த சந்திப்பில் அதே அரசாங்கங்களும் அதே திறமைசாலிகளும் அல்ல. ஏனென்றால் சுமந்திரன் கூறியது போல இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய உடனடி தீர்வு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எப்படியான கால அட்டவணையில், எப்படியான நிதியுதவி, சர்வதேச நிதியுதவியுடன் எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது, இதனால் வரும் முன்னைய காலங்களில் நடைபெற்ற அந்த நலன் கருதி நடைபெற்ற சில விடயங்களை
எப்படி மீண்டும் இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? 10 வருட காலமாக ராஜபக்ஷ இலங்கையில் செய்த அந்த அந்த அட்டூழியங்களுக்கு ஈடாக இருந்த சிங்கள தமிழ் மக்கள் அவருடைய மனநிலை வித்தியாசமான நிலையில் இருக்கின்றது. 80,000 ஓவிடோஸ் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கின்றார்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோய் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ விதமான மருத்துவத்துறையிலான தேவைகள் இருக்கின்றன, பாடசாலைகள், அதைவிட ரமணன் கூறியது போல காணி அபகரிப்பு, இராணுவ மயமாக்கப்படல், அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த அந்த விடயங்களை எப்படி ஒரு ஒரு முறையான முறையில் ஒரு கால அட்டவணையில் எப்படி அதை தீர்ப்பது, அதை எப்படி தமிழ் மக்களுக்கு சாதகமாக படுத்துவது என்பதை பற்றி அலசி ஆரம்பிப்பதுதான் இந்த கூட்டத்தின் அடிப்படை நோக்கம். அதை விட அதோட எங்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விடயம், நாங்கள் வெளிநாடுகளில் நீண்ட காலமாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி இந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, இந்த இந்த ப்ரோசஸுக்கு எங்களால் இயலுமான அளவு வெளிநாட்டு அரசாங்கத்தை இதுக்குள்ள கொண்டு வரது. ரெண்டாவது, இந்த அனைத்துலக விசாரணை என்ற விஷயத்தை நாங்கள் எப்படி அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கலாம்ன்றதை, எவ்வளோ திடமாக இருக்கிறோம்ன்றதை வெளியில் சொல்லப்படுന്നത്. அதாவது எதிரி என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களுடைய பொசிஷனை சொல்கிறது. அதை விட நாங்கள் முக்கியமாக தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிற இனப்படுகொலை என்ற விஷயத்தை விசாரித்து அப்படி நடந்ததா நடக்கலையான்னு சொல்லி அனைத்துலக சிஸ்டம் அதுக்கான ஒரு தீர்ப்பு வழங்குறது. இதுதான் எங்களுடைய முக்கியமான பங்களிப்பு இந்த சந்திப்புகளில். இதில் அனைத்துலக விசாரணை, அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற அரசாங்கங்களுடைய செல்வாக்கை எங்களுடைய இந்த விடயங்கள் செலுத்துதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். சமகாலத்தினுடைய நகர்வுகள் எடுத்துக்கொண்டு கொண்ட போது சுதந்திரன் ஐயாவோட தான் இந்த கேள்வி கேட்பது நியாயமானதுன்னு நினைக்கிறேன். இப்போது அங்கிருக்கிற மக்களின் அடிப்படை தேவை, அடிப்படை உரிமை அவசரமாக என்னவாக இருக்கிறது? மிகவும் அவசரமான தேவைகள் பல இருக்கின்றன. வாழ்வாதாரங்கள் இல்லாத சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போருக்கு பிறகு இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது நிலங்கள் சில விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இடங்களுக்கு மக்கள் திரும்பி போகக்கூடியதாக இருந்தாலும் அங்கே போய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு இலங்கை அரசாங்கத்தினத்திலேயும் பணம் இல்லை. வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும், ஏராளமாக கட்டி கொடுக்க வேண்டும். 1000 ஏக்கரை திறந்து விட்டால் அதில் நிறைய மீள்குடியேற்றம் செய்ய வேண்டிய சேவை இருக்கிறது, காடாக இருக்கிறது, அடிப்படை வசதிகளை மாற்ற வேண்டும். ஆகவே அப்படியான தேவைகள் முக்கியமானதாக இப்பொழுது. ஏனென்றால் நிலத்தை விடுவித்து விட்டு அதில் போய் மக்கள் வாழாவிட்டால் அதில் விடுவித்ததிலே பிரயோஜனம் இல்லை. அதே போல் இள வயதினர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் போய் 10 பேரோடு பேசினால் 9 பேர் வேலை இல்லாமல் இருப்பார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் வெளிநாட்டுக்கு போக போகிறோம், இதுதான் ஒரே பதில். அப்படியே போய் கொண்டிருந்தால் எங்களுடைய நாட்டிலே அதுக்கு பிறகு அரசியல் தீர்வும் இருக்காது, எங்களுடைய மக்களுக்கு ஒரு இருப்பும் கிடையாது. இப்போவே அரைவாசிக்கு பேரில் மக்கள் வெளியில் போய்விட்டார்கள். ஆகையினாலே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் அங்கே வாழ வேண்டுமானால், நாங்கள் ஒரு அரசியல் அபிலாஷையை பூர்த்தி செய்கிற ஒரு பயணத்திலே நாங்கள் போகிறோம். ஆனால் அந்த பயணத்தில் முடிவை நாங்கள் எய்வதற்கு முன்னதாகவே அதனுடைய அடிப்படை இல்லாமல் போய்விட்டால் பிறகு அந்த பயணத்திலே பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே அந்த மக்கள் தொடர்ச்சியாக அங்கே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அங்கே வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதென்றால் வெளிநாட்டு மூலதனம் அங்கே வர வேண்டும். மூலதனம் வந்து வேலைகள் உருவாக்கப்பட்டு அப்படியாக அதற்கு ஒரு சிறு இடைவெளி இப்பொழுது எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகால வரைக்கும் அது இருக்கவில்லை. இந்த புதிய அரசாங்கத்தின் மாற்றத்தினாலே அவர்களுடைய புதிய கண்ணோக்கின் காரணமாக ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆகவே அவற்றை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இதான் நாங்கள் உடனடி தேவை என்று சொன்ன விஷயங்கள். நில அபகரிப்பை இல்லாமல் பண்ணுவது, அதற்கு தொடர்ச்சியாக இன்னும் கூடுதலான நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது விடுவிக்கப்படுகிற போது வருகிறவர்களுக்கு வீட்டு வசதிகள் அதில் செய்து. அப்போ ஆகவேனாலே தான் இந்த சர்வதேச சமூகத்தின் பிரதிநிதிகளும்
இந்த இங்கே நடக்கப் போகிற இந்த இன்றைய நாளைய அடுத்த நாள் கூட்டங்களிலே பங்கு பெற்றி இதை ஒரு முழுமையான விதமாக மக்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிலங்களிலே வாழுகிற பூமியாக அதனை மாற்றுவதற்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் ஏதோ குறிப்பிடுங்க. இல்லை இப்போ நான் அதாவது இந்த பேசிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஓகே சாரி கேமரா பார்த்து பேசுகிறோம். இந்த தினத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சற்று முன்னர் சுந்தரன் ஐயா கூறிய விடயங்கள் இந்த ஒரு விடயத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கு எங்களுடைய மக்களுக்காக உரிமைகளை கேட்டு போராடுகின்ற போது எங்களுடைய மக்கள் அங்கு இல்லாமல் போனால் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய உரிமைகள் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கு அறுதியாக இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்லியிருக்கின்றனர். அடிப்படை தேவைகள் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். இந்த தேவைகளை மையப்படுத்திய ஒரு பாதை தான் இப்போது வலுசமைக்கப்பட்டிருக்கின்ற பாதையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் இதுவரை பேசிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு விடயம் தெளிவாகிறது. அதாவது சில விடயங்களாக சில இடங்களில் பேசப்பட்ட அந்த உள்ளக விசாரணைக்கான பேச்சுவார்த்தை என்பது இங்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் இங்கு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயங்களும் பேசப்படவில்லை என்பது இவர்களுடைய பேச்சிலிருந்து இவர்களுடைய கருத்துக்கள் இருந்தும் தெரிகிறது. இந்த சந்திப்பு எதற்காக நடைபெறுகிறது, இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன, இந்த சந்திப்பை மையப்படுத்தி தமிழ் மக்களுக்கான பாதை எவ்வாறு அமைக்கப்பட போகிறது என்பதை தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ரமணன் அவர்களே, நீங்கள் 3 முதல் நடந்த சந்திப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே சந்திப்புகள் பல நடந்திருக்கிறது. அந்த சந்திப்புகளில் இருந்திருக்கிறீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த சந்திப்பினுடைய பயணத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கான சமிக்கைகள் எப்படி இருக்கின்றது? இதில் முன்னேற்றம் நடந்து கொண்டிருந்தாலும் முன்னேற்றத்தின் வேகம் வேகத்தின் அளவு காணாமல் இருக்குது. இதை இன்னும் வேகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அதுக்கான அடுத்த சந்திப்புகளில் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதை வந்து இன்னும் நாங்கள் முன்னேற்றப்படுத்தணும். அதோட ஒரு டைம் ஃப்ரேம் இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் உண்டு. இரண்டாவது எங்களுடைய பங்களிப்பு. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும், நான் வைத்தியன், வேறு தொழிலில் பேங்க், இன்ஜினியரிங், இப்படி பலதரப்பட்ட ஆட்கள் போய் எங்களுடைய மக்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ அல்லது ஹெல்த்தோ சுகாதாரமோ அல்லது அதில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கிட்ட வராட்டியும் அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை உயர்த்தி விடணும். இந்த எங்களோட விடுதலை என்றது வந்து இன்றைக்கு நாளைக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்பலை. இது ஒரு நீண்ட கால போராட்டம். இப்போ எங்களுடைய மக்களை நாங்கள் எழுப்பி வேலை வந்து எம்பவர் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் போராட்டத்தை எங்களுடைய மக்களாலே நாளைக்கு கொண்டு போகலாம். அதுக்கான ஒரு அடித்தளத்தை நாங்கள் இப்போ இந்த கட்டத்தில் போடலாம்னு நான் சரியாக நம்புகிறேன். அதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த ப்ரோசஸில் நிற்கிறோம். இது சரியான முக்கியமான விஷயம்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். உலக தமிழர் பேரவையினுடைய அடிப்படை வேலை திட்டம் என்பது 4 தூண்களை அடிப்படையாக கொண்டது. முதலாவது தூண் தமிழ் பிரதிநிதிகள், நாட்டில் உள்ள தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், புலம்பெயர்வாழ் தமிழ் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அந்த அடிப்படை விடயங்களில் நாங்கள் ஒரு ஒற்றுமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பது முதலாவது தூண். இரண்டாவது தூண், இலங்கையில் உள்ள சகல மக்கள் மத பேதம் பார்க்காமல் அவர்களுடைய பாஷை என்ன, அவர்களுடைய இனம் என்ன, அவருடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன என்றெல்லாம் பார்க்காமல் எல்லாருடனும் கட்சி பேதம் பார்க்காமல் எல்லோருடனும் பேசி எமது தமிழ் மக்களுடைய தேவை என்ன என்பதை அவர்களுக்கு கூறி அவர்களுக்கு அதனால் வரும் நன்மை தீமை என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பது 2வது தூண். 3வது தூண், சர்வதேச ரீதியில் நமக்கு நடைபெற்ற அந்த போர்க்குற்றம், சர்வதேச விதிமுறை மீறல்கள் என்பதை சர்வதேச முறையில் விசாரித்து அதற்கான நீதி வழங்க வேண்டும் என்பது 3வது தூண். அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்பது என்பது 3வது தூண். 4வது தூண், போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், எமது மக்களுடைய வாழ்வாதாரம், சமூக பொருளாதார தேவைகளை எப்படி சர்வதேச ரீதியில் சர்வதேச உதவியுடன் செய்வது என்பது 4வது தூண். இவற்றையெல்லாம் சர்வதேச அழுத்தம் மூலம், நாங்கள் ரமணன் கூறியது போல நான் பிரித்தானியாவில் பல வருடம் இருக்கின்றேன், ரமணன் பல வருடமாக நோர்வேயில் இருக்கின்றார். அப்படி பல நாடுகளிலும் உலக தமிழர் பேரவையுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் பலவிதமான திறமை கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் அரசாங்க தொடர்புகள் வைத்திருக்கின்றோம். நாடுகளில் உள்ள அரசாங்கம், வெளிவார அமைச்சர்கள் போன்றவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறோம். அவர்களுடைய உதவியுடன் அவர்களுக்கு கொடுக்கும் அழுத்தத்தின் மூலம்
அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம், இலங்கையின் நாட்டில் நடைபெறும் நிலவரத்தை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம், அந்த சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக இந்த 4 தூண்களையும் வலுப்படுத்தி அதன் மூலமாக ஒரு 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 நியாயமான தீர்வையும் கொண்டு வந்து அங்கு இந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ணுவது தான் நமது அடிப்படை நோக்கம். விரைவாக பேசிக் கொண்டிருக்கிறோம், தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சுதந்திரன் ஐயா அவர்களே, உள்ளக விசாரணை என்கின்ற ஒரு அழுத்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் திணிக்கப்படுமாக இருந்தால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி பார்க்கும்? இந்த உள்ளக விசாரணை என்று கேள்வி எழும்புகிற போதே அடிப்படையிலே ஒரு தவறான கண்ணோட்டம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அது சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது செய்து முடிந்து இந்த மார்ச் மாதம் அந்த அறிக்கை வெளிவருவதாக இருந்தது. இலங்கை அரசாங்கத்தின் விண்ணப்பத்தின் பேரில் ஒரு தடவை மட்டும் பின்போடப்படுகிறதாக இப்பொழுது செப்டம்பரில் வெளிவர இருக்கிறதாகவே சர்வதேச விசாரணை நடைபெற்று முடிந்து விட்டது. பலர் இதனை புரியாமலோ என்னவோ சர்வதேச விசாரணையை கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது உள்ளக விசாரணைக்கு ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்வதிலே ஒரு அடிப்படை தவறு ஒன்று இருக்கிறது. சென்ற வருடம் இந்த சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதிலே நாங்கள் ஊக்கமாக செயற்பட்டவர்கள். அந்த வேளையிலே இதிலே சர்வதேச விசாரணை கிடையாது, இது பிரயோசனமற்ற தீர்மானம் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை விமர்சித்து அந்த தீர்மானத்தினுடைய நகல்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியாக தீயிட்டு கொளுத்தி இந்த தீர்மானம் வரவிடாமல் பண்ணுவதற்கு பலமாக பிரயத்தனம் எடுத்தவர்கள்தான் இன்றைக்கு சர்வதேச விசாரணையை இவர்கள் கைவிட்டுவிட்டு உள்ளக விசாரணைக்கு போகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு விசித்திரமான சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். சர்வதேச விசாரணை நடந்து முடிந்தது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை வரும். சர்வதேச விசாரணை அறிக்கை வந்தால் அது அங்கேயே இருக்கும். அது அதனுடைய தீர்மானங்கள், அதிலே இருக்கிற கண்டுபிடிப்புகள் உள்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு உள்ளக பொறிமுறை அவசியம். சர்வதேச சமூகத்தினுடைய முழுமையான ஈடுபாட்டோடு ஒரு உள்ளக பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டால்தான் அந்த சர்வதேச விசாரணையிலே இருந்து சுட்டி காட்டப்படுகிற வெளிப்படுத்தப்படுகிற விடயங்களை நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அதனை சட்ட ரீதியாக வழக்குகள் வைப்பதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் இன்றைக்கு சர்வதேச விசாரணை அல்லது உலக விசாரணை ரெண்டிலே ஒன்று என்ற ஒரு தெரியாத்தனமான ஒரு பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை ஒருவரும் கைவிடவில்லை. அதிலும் விசேஷமாக மற்றவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கு தீவிரவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்கிறவர்கள் தான் அது வரவிடாமல் தடுப்பதற்கு பலவிதமாக வேலை செய்தவர்கள். அப்படியாக இருந்தும் நாங்கள் முனைந்து அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே விசேஷமாக நாங்கள் அதனை கைவிட போவதும் இல்லை, கைவிட முடியாது. ஏனென்றால் அது நடந்து முடிந்த ஒரு விடயம். அதனுடைய அறிக்கை வெளிவரும். அந்த வெளிவருகிற போது, அறிக்கையிலே உண்மைகள் வெளிவருகிற போது அதனை நடைமுறைப்படுத்துகிற உள்ளக பொறிமுறை சர்வதேசத்தின் அழுத்தத்தினாலே நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருந்து பிரதிபலனாக எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த சர்வதேச அழுத்தம், உள்ளக பொறிமுறை இது சாத்தியமான ஒன்றா இப்போது இருக்கின்ற நிலைமையில்? அது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் அதற்கான சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. இந்த அறிக்கையை பின்போடுவதற்காக அவர்கள் எழுத்திலே சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவார்கள் என்று தீர்மானமாக நான் சொல்லவில்லை. நிறைவேற்றாமல் தவறக்கூடும். ஆனால் சர்வதேச நாடுகளுக்கு, அதிலேயும் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு, 47 நாடுகள் அங்கத்துவம் கொண்ட சபைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் போனால் அதற்கான பின்விளைவுகளும் நிச்சயமாக ஏற்படும். ஆகையினாலே நாங்கள் சர்வதேச விசாரணை சம்பந்தமாக நல்லதொரு நிலைக்குத்தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். என்றால் இதற்கு முன்னர் இருந்த இலங்கை அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் அப்படி ஒன்று நடக்கிறது என்பதையே பார்க்காமல் இருந்த அரசாங்கம். ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய அறிக்கை செப்டம்பரிலே வர வேண்டும் என்று தாங்களே விண்ணப்பம் செய்து அதற்கான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த வாக்குறுதி மீறப்படுகிற போது சர்வதேச பொறிமுறைகளிலே
விசேஷமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொறிமுறைகளிலேயும் சர்வதேச நீதிமன்றங்களுடைய பொறிமுறைகளிலேயும் சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இலங்கை அரசாங்கத்துக்கு உபயோகமான நல்ல ஒரு விடயமாக இருக்கும். அது அவர்களுடைய பொறுப்பு. இது சம்பந்தமாக இந்த உள்ளக விசாரணை ஒன்று, அதாவது நான் குறிப்பிடுவது என்னன்னு சொன்னால், சுதந்திரனையா சொன்னது போன்று சர்வதேசத்துக்கான விசாரணைக்கான அழுத்தம் கொடுக்கப்படுகிறோம், அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த பொறிமுறை ஒன்று அங்கே வருகின்ற போது அதற்கான அழுத்தங்களை உலக நாடுகள் வழங்குவதற்கு உங்களுடைய இந்த குழு எவ்வாறான அழுத்தங்களை உலக நாடுகளுக்கு வழங்கும்? இந்த குழு என்பதல்ல, இங்கே சந்திப்பு நடத்த போகிறது வேறு விஷயமான சந்திப்பு. இது உடனடி தேவைகள் பற்றின சந்திப்பு. ஆகையினால இதிலே நாங்கள் பொறுப்பு கூறுற கடப்பாட்டை பற்றி நாங்கள் பேசப்போவது இல்லை, அரசியல் தீர்வை பற்றியும் பேசப்போவது இல்லை. ஆனால் சர்வதேச விசாரணை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயற்படுகிற அனைத்து புலம்பெயர்ந்த மக்களுடைய அமைப்புகளும் முற்று முழுதாக அந்த சர்வதேச நியதிகளுக்கு ஏற்ப விசாரணையை தொடர்ந்து செயற்படுத்தப்படுகிற சர்வதேச நீதியும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதை எந்த விதமாக அந்த அழுத்தத்தை நாங்கள் குறைக்கவும் இல்லை. ஆட்சி மாற்றம் அவசியமாக தேவையாக இருந்தது. அதை கொண்டு வந்து அந்த மாறின ஆட்சி சரியான பாதையிலே செல்லுவதை நாங்கள் ஆதரித்து அவர்களோடு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதான் சரியானது. அதே வேளையிலே அப்படி செய்வது சர்வதேச நீதி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்காமல் பண்ணிவிடுமோ என்று மக்கள் பயப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது வேறொரு விடயம், அது நடைபெற வேண்டும். அதிலே நாங்கள் எந்த விதமான விட்டு கொடுப்புகளையும் ஒரு காலத்திலேயும் செய்ய போவது கிடையாது. கடந்த காலத்தில் நடைபெற்ற 2 விடயங்களை கூறுகின்றேன். நீங்கள் கூறியது போல என்ன அழுத்தத்தை கொடுப்பீர்கள், இப்படியாக சர்வதேச ரீதியில் அந்த பொறிமுறை அமைய வேண்டும் என்றதுக்கு. இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அரசாங்க தரப்பில் இருந்து வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர வந்திருக்கின்றார். அவர் இந்த கூட்டத்துக்கு வந்ததனால் அவர் ஆல்மோஸ்ட் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பதற்கு. அந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. அந்த சந்திப்புக்கு முதலாக நாங்கள் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு ஊழியர்களுடன் முக்கியமான ஊழியர்களுடன் பேசி அந்த சந்திப்பில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் என்ன, இலங்கையில் தற்சமயம் நடைபெறும் நிலவரம் என்ன, தமிழ் மக்களுக்கு எப்படியான விடயங்களை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றது, காலம் குறுகி கொண்டு போகின்றது. செப்டம்பரில் வரப்போகின்றது ரிப்போர்ட். இவர் கொடுத்த வாக்குறுதிகள் மார்ச் மாதம் கொடுத்தார். செப்டம்பருக்கு முதலாக சில விடயங்களை செய்வார் என்று உறுதி அளித்திருந்தார். அதற்கிடையில் எலெக்ஷன்ஸ் வர இருக்கின்றது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயமா என்ற விடயத்தை வெளிவிவகார அமைச்சர் மூலமாக கோரி அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. தென்னாப்பிரிக்க உதவி வெளிவிவகார அமைச்சரை சந்தித்திருந்தோம். அவருக்கு கூறியிருந்தோம், அரசியல் தீர்வு என்பதை முதல் அணுகாமல் நல்லிணக்கம் என்பதை பற்றி பேசுவதில் ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸே தென்னாப்பிரிக்காவில் அவர்களுக்கு அரசியல் தீர்வு என்ன என்று கூறிவிட்டுத்தான் நல்லிணக்கத்திற்கு போனார்கள். அதே தான் தமிழ் மக்களும் கோருகிறார்கள் என்பதுதான் அவருடைய வடிவம். ஆகவே அப்படியான பல தரப்புகளுடனும் பேசி அவர்கள் மூலமாக கொடுக்கும் சர்வதேச அழுத்தம் என்பது ஒரு முக்கியமான அழுத்தம். இந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவினுடைய தலையீடு சம்பந்தமாக சொல்லும்போது தான் ஒரு விடயம், தென்னாப்பிரிக்காவில் இருந்து வருகிற ஒரு என்ஜிஓவினுடைய தொடர்பு இருப்பதாகத்தான் பரவலாக பேசப்படுகிறது. அவ்வாறு தான் சிவாஜிலிங்கம் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். இதே நேரத்தில் இப்ராஹிம் என்பவருடைய தலையீடும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களுடைய தலையீடு. இந்த என்ஜிஓ இப்ராஹிம் உங்களுடைய தென்னாப்பிரிக்காவின் அந்த குழுவினுடைய சந்திப்பு இதை ஒரு விவரிக்க முடியுமா? தென்னாப்பிரிக்காவினுடைய எமது உலக தமிழர் பேரவை மட்டும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எமது உறவு என்பது பல வருட காலமான உறவு. தென்னாப்பிரிக்காவில் ANC என்னுடைய 100வது ஆண்டு விழாவிற்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக எம்மையும் தமிழ் கூட்டமைப்பையும் அழைத்திருந்தார்கள். அதற்கு NGOவோ அல்லது இப்ராஹிமோ அப்படியான ஒருவரும் சம்பந்தப்படாமல் அமைப்பு ரீதியாக அந்த அமைப்பு ANC என்ற அமைப்பு அழைத்திருந்தது. அதே போல திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் காலமான சமயத்தில் அவருடைய அந்த மரணச் சடங்குகளுக்கு சென்றிருந்தேன் உலக தமிழர் பேரவை சார்பாக. அதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அந்த மரணச் சடங்கில்
இருந்த பிரமுகர்கள், பல நாட்டு பிரமுகர்கள் மத்தியில் கூறினார்கள் உலகத் தமிழர் பேரவையின் பிரதிநிதியும் வந்திருக்கின்றார்கள். அது இப்ராஹிமோ அல்லது என்ஜிஓவினால் வந்தபடியே வேண்டாம். சென்ற கிழமையோ 2 கிழமைக்கு முன்னராக தென்னாப்பிரிக்காவின் உதவி வெளிவார அமைச்சரை சந்தித்திருந்தோம். முன்னைய காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் அமைச்சர் ரோய் படையாச்சி காலமாகிவிட்டார், அவர்களை சந்தித்திருந்தோம். தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதியை சந்தித்திருந்தோம். ஆகவே இப்ராஹிம் அவர் உதவி அமைச்சராக இருக்கும்போது பல தடவை சந்தித்திருந்தோம். ஆகவே இது ஒரு என்ஜிஓ அல்லது அரசாங்கம் என்றதை பார்க்காமல் ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழ் மக்களுடைய அமைப்புகளுடன் உறவு வைத்திருக்கின்றோம். ஆகவே இது ஒரு பரந்த உறவு. அவர்களுக்கு நடந்த சில விடயங்களில் எமக்கும் ஒரு பொதுவான விடயங்கள் இருக்கின்றது. அதில் சிலவற்றை நாங்களும் நடைமுறைப்படுத்தலாம். அவர்களுடைய அழுத்தம், தென்னாப்பிரிக்கா என்ற நாடு பல பிரமுகர்களை கொண்ட நாடு. நெல்சன் மண்டேலா, டெஸ்மண்ட் டூட்டு, யாஸ்மின் சூகா என்று அட்டவணை போட்டே போடலாம். அப்படியான ஒரு நாடு, சர்வதேச சமூகத்தில் ஒரு தளத்தை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டின் உதவியை நாடி இருப்பது எது விதமான தவறும் இல்லை. என்ஜிஓ என்று கூறியிருந்தார் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள். பல அரசாங்கங்களுடைய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் வந்திருப்பார்கள் என்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சுந்தரையா அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் நில அபகரிப்பு என்பது இப்போதும் தொடர்வதாகத்தான் அறிகின்றோம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு கோவிலில் புத்தபிக்கு ஒருவர் 90 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான விகாரி ஒன்று அமைப்பதற்கான பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஒரு பக்கத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணிகளை மக்களிடம் கையளிப்பது போன்ற செயல்களும் செய்திகளின் மூலமாக அறிய முடிகிறது. இந்த நேரத்தில் இப்போது அங்கு நில அபகரிப்பு என்ன நிலையில் இருக்கின்றது? மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில் அது மக்களுக்கு கிடைக்கின்றதா? தொடர்ச்சியாக இராணுவம் சில நில அபகரிப்பு வேலைகளிலே ஈடுபட்டு இருப்பது உண்மை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அது உயர்ந்த மட்டத்திலே தான் ஒரு மாற்றமே தவிர, இராணுவம் இருந்த இராணுவம் தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற இராணுவம். அவர்களுடைய மனநிலை வெகுவாக மாற்றம் அடையவில்லை. அதற்கு அந்த மாற்றத்துக்கான அரசியல் தலைமையை ஜனாதிபதி கொடுக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் அந்த மாற்றம் முழுமையாக வருகிற வரைக்கும் இப்படியான விடயங்கள் நடக்கும் போல தான் தோன்றுகிறது. சில விடயங்களிலே நாங்கள் நேரடியாக தலையிட்டு புதிதாக நில அபகரிப்புகள் ஏற்படுகிற போது அதனை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதெல்லாம் அது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல சம்பவங்களை நாங்கள் இப்பொழுது கண்டிருக்கிறோம். கொக்குலாயிலே புத்தபிக்கு ஒருவர் ஒரு புத்த விகாரை கட்டுவது என்ற விடயத்துக்கு நாங்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அது நில அபகரிப்பினாலே செய்யப்படுகிற ஒரு விடயம் அல்ல. எனக்கு தெரிந்த அளவிலே ஏற்கனவே இருந்த ஒரு புத்த கோயில் பிரதேசத்துக்கு உள்ளே அவர் ஒரு தாகப ஒன்றை கட்டுகிறார். ஆனால் அது செய்யப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அங்கே பௌத்த மக்கள் இல்லாத ஒரு இடம். சிறிய அளவிலே இருக்கிறார்கள் சிங்கள மக்கள். ஆனால் அவர்களும் கூடுதலாக கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள், மீனவர்களாக அங்கே வந்து குடியிருந்து மீன் பிடிக்கிறவர்கள். ஆகையினாலே இது எங்களுடைய நிலத்தின் அடையாளத்தை மாற்றுகிற நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் காண்கிறோம். அதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். பிரதமருக்கு அது வெகுவாக தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். ஜனாதிபதியோடு நான் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அல்லது நேற்று திரு சம்பந்தன் அவர்கள் ஜனாதிபதியோடு நேரடியாக அதை குறித்து பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். திரு சம்பந்தன் இப்பொழுது திருவண்ணாமலையில் இருக்கிறார். அவர் சில வேளைகளில் அந்த இடத்துக்கு போய் அதை பார்வையிடவும் கூடும். இப்படியான விடயங்களிலே நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு உடனடியாக அதை கொண்டு வந்து இதுவரைக்கும் நடந்த விடயங்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். இது அப்படியாக முடியுமோ தெரியாது. இந்த நேரத்தில் அதிகமாக பேசப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் ஒட்டுக்குழுக்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய இன சுத்திகரிப்பில் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். அந்த ஒட்டுக்குழுக்களினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நீங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதுன்றா? அதில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கின்றதா? நாங்கள் ஜனாதிபதி பதவியேற்ற நாளே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தான் முதலாவது சந்திப்பை நடத்தியிருந்தார். அதிலே நாங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொண்ட விடயங்களிலே இறுதியான விடயம், இந்த ஒட்டுக்குழுக்களை உபயோகிக்கக்கூடாது. அவர்கள் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே எங்களுடைய மக்களுக்கு பலவிதமான துன்புறுத்தல்களை செய்திருக்கிறார்கள். அதை செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று உடனடியாக ஜனாதிபதி எங்களுக்கு சொன்னது.
அவர்களுக்கான பாதுகாப்பு முழுவதையும் நீக்கிவிட்டதாக தான் அறிவித்திருப்பதாக சொன்னார். அது முழுமையாக நீக்கப்படாவிட்டாலும் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தாக்கம் இப்பொழுது மிகவும் குறைவானதாக இருக்கிறது. ஆனாலும் பல சந்தர்ப்பங்களிலே முன்னைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு அவர்கள் சேர்ந்து செயற்படுகிறது புலனாகி கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லப்போனால் புங்குடுதீவிலே வித்யாவினுடைய வன்புணர்வு மரணத்துக்கு பிறகு நடந்த எதிர்ப்பு போராட்டங்களிலே ஒன்றை வேண்டுமென்றே வன்முறையாக மாற்றியதிலே அப்படியான 2 குழுக்களுக்கு பங்கு இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. என்றால் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் 2 கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். அது செய்யப்பட்ட அதே வேளையிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அந்த வன்புணர்வை பற்றியோ அந்த மரணத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படியாகத்தான் நீதிமன்றங்களுக்கு கல்லறிந்து தான் புலிகளும் ஆரம்பித்தது என்றவர் சொன்னார். பார்த்திருந்து முன்னதே அது நடக்கப் போகிறது என்று தெரிந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையைப் போல தென்பட்டது. ஆகையினாலே அவர்கள் வெகுவாக முன்னைய ஜனாதிபதியோடு இப்பொழுதும் கைகோர்த்து செயற்படுகிறதை போன்றுதான் தென்படுகிறது. தற்போதைய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது இந்த விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நிறைய விடயங்கள் பேச முடியும். நேரம் அகர்ந்து சென்று கொண்டிருக்கும் என்ற நீண்ட ஒரு அரசியல் போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நிறைவாக நடக்க போன்ற சந்திப்பு தொடர்பாகவும் இந்த தெளிவுபடுத்தல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ரமணன், நீங்கள் குறிப்பிடுங்கள். இந்த விடயத்தில் எங்களுடைய தீவன் தொலைக்காட்சியினுடைய ஐரோப்பா வாழ் உறவுகளுக்கு இந்த சந்திப்பு பற்றியும் அதனுடைய விளக்கம் பற்றியும் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? எங்களுடைய இந்த போராட்டம் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் முக்கியமாக போராளிகளின் தியாகமும் மக்களின் தியாகமும் அது எங்களோட மனசில் இருக்குது. அடுத்த கட்டமாக வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதை தெளிவாக இருக்கணும். எங்களுக்குள்ளே இருந்து பிரிவுகளை வளர்க்காமல் ஒரே நோக்கத்தில் ஒரே பாதையில் நாங்கள் போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதான் என்னுடைய மிக ஆவலான ஒரு வேண்டுகோள். பாதைகள் பலவாக இருந்தாலும் ஒரே லட்சியத்தை நோக்கிய பயணம், அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது ரமணன் அவர்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. புலம்பெயர்த்து சமூகத்திடமும் அமைப்புகளிடமும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் சுரேன் அவர்களே, எங்களுடைய மக்களுக்கு இந்த சந்திப்பு பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? முக்கியமாக நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய உடனடி தேவைகள் என்ற விடயத்தை பற்றியே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதற்கான சர்வதேச அழுத்தம், சர்வதேச உதவி, சர்வதேச நிதி உதவி எது முக்கியமானது, எந்த பிரச்சனையை முதல் தீர்ப்பது. ஏனென்றால் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், நான் கூறியது போல மனநோயாளிகள், மருத்துவ பலவிதமான திறமை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களில் சர்வதேச சமூகத்திற்கு மிகவும் அவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அதில் உதவி செய்வதற்கு. அதே போல் சுமந்திரன் கூறியது போல காணிகள், புதிய காணிகளை அவர்கள் வெளியிடும் சந்தர்ப்பத்தில், திருப்பி கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் அதில் கட்ட வேண்டிய வீடுகள், அதற்கு உரிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கிராமத்தை புதிதாக உருவாக்கும் பொழுது என்றால் அதெல்லாம் காடாக இருக்கின்றது. அந்த காட்டை அழித்து அதில் ஒரு கிராமத்தை அமைக்கும் பொழுது அதில் லைட் தேவை, வாட்டர் தேவை, கிணறு தேவை, பள்ளிக்கூடம் தேவை, அப்படி பலவிதமான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை பற்றி எப்படியாக அந்த மீள்குடியேற்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அதில் தமிழ் மக்களுடைய உடனடி தேவைகள் என்ன என்பதை ஆராய்வதே இது. ஆகவே எதுவிதமான சந்தேகமும் தேவையில்லை. இது உலக அல்லது சர்வதேச விசாரணை பற்றிய அல்லது ஜெனீவா பற்றிய அல்லது ஜெனீவா அறிக்கை பற்றிய கூட்டம் அல்ல. அதை பற்றி நாங்கள் பேசவும் இல்லை. இது அரசியல் தீர்வை பற்றிய பேச்சும் அல்ல. அதை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சமஷ்டியா, அதிகார பகிர்வா, அதிகார பரவலாக்கலா என்ற விடயங்களை பற்றி இந்த கூட்டத்தில் நாங்கள் பேச இருக்கவில்லை. ஆகவே இதில் வரும் சில விடயங்களை கூற முடியும் என்றால் மிக விரைவில் ரமணனோ சுமந்திரனோ நானோ அல்லது ஒட்டுமொத்தமாக நாங்களோ வந்து அதை தெளிவுபடுத்துவோம் என்பதையும் கூறி விடைபெறுகிறோம். இந்த நேரத்தில் சுமந்திரன் ஐயா அவர்களே, இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள். இலங்கை மக்களுடைய செயற்பாடுகளையும் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் அவதானித்திருக்கிறீர்கள். புலம்பெயர் தேசத்தினுடைய நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் அவதானித்திருக்கின்றீர்கள். இந்த சந்திப்புகளிலும் கலந்திருக்கின்றீர்கள். இந்த மக்களுக்கும், அதாவது குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுகின்றீர்கள்? இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதியதொரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய மக்கள் தாங்களாகவே
ஏற்படுத்தி கொண்ட ஒரு திருப்பம். அவர்களுடைய வாக்குப்பலத்தினாலே ஆட்சியை மாற்றி ஒரு புதிய திசையிலே அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கைகூட பண்ண வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதோடு அந்த நிகழ்ச்சியினால் முடிவடைந்து விடவில்லை. ஆகையினாலே அதை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய நீண்டகால அரசியல் லட்சியத்தை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலங்களிலே தங்களை ஆளுகிற விதத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது எங்களுடைய அணுகுமுறை சென்ற வருடம் வரைக்கும் இருந்த அணுகுமுறை ஒரு விதமான அணுகுமுறை. ஆனால் நாங்களாகவே ஒரு திருப்பத்தை வருவித்துவிட்டு திரும்பவும் அந்த பழைய அணுகுமுறையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்க முடியாது. ஆகையினாலே ஒரு புதிய அணுகுமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இது ஜீரணிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் சில வேளைகளில் எங்களுடைய மக்களுக்கு. ஆனால் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்யாதவர்கள், செய்ய போவதும் இல்லை. மக்களுடைய நலன் கருதித்தான் எங்களுடைய அணுகுமுறையை இப்பொழுது நாங்கள் மாற்றி செயற்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அரசாங்கம் தவறு செய்தால் அதை தவறென்று நாங்கள் தான் முதலிலே சுட்டி காட்டுவோம். ஆனால் அதே வேளையிலே அரசாங்கம் சரியான பாதையிலே செல்லுகிற போது அதை நாங்கள் ஆதரித்து, வெறுமனே அங்காலே பார்த்து கொண்டிருக்காமல் அதனை ஆதரித்து இன்னும் கூடுதலாக அரசாங்கம் துரிதமாக சரியான பாதையிலே செல்வதற்கு நாங்கள் ஊக்குவிப்பு செய்கிற ஒரு அணுகுமுறையிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இதை விளங்கிக் கொண்டு, இந்த விளக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு, எங்களுக்கு தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த சமூகத்தினரும் அங்கே நாட்டிலே வாழுகிற மக்களுடைய உள்ள கிடக்கை அறிந்தவர்களாக இந்த புதிய அணுகுமுறைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கிறது. நல்லதுறவுகளை, நீண்ட ஒரு கலந்துரையாடல். இன்னும் பல விடயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு நேரம் இடம் அளிக்கவில்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது சம்பந்தமாக விரிவாக பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். எனவே மூவரோடு பேசியதிலிருந்து ஒரு தெளிவு ஒன்று வருகிறது. இதுவரை காலமும் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில், அந்த ஊகங்களின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒரு கலந்துரையாடலை கேள்விகளாக நாங்கள் தொடுத்திருந்தோம். இந்த அடிப்படையில் இப்போது எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவை என்னவாக இருக்கிறது, அந்த அடிப்படை தேவைக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை மையப்படுத்தியே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை இங்கு வருகை தந்தவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தார்கள். எனவே இதில் எந்த விதமான குழப்பங்களும் தேவையில்லை என்பதை அழகாக மூவரும் சொல்லியிருந்தார்கள். அதாவது இது ஒரு தீர்வு பற்றியோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விடயங்கள் பற்றியோ அல்லது வேறு விடயங்கள், இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான விசாரணைகள் பற்றிய பேச்சுவார்த்தையாக இது இருக்காது. இது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் அதை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அவற்றை எவ்வாறு மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பதை சொல்கின்ற விடயமாகத்தான் இருக்கு. ஒரு இனத்தினுடைய இன சுத்திகரிப்பு என்பதற்கு பார்த்தோமாக இருந்தால் அந்த இனத்தினுடைய கல்வி, கலை, கலாச்சாரம், இந்த மூன்று விடயங்களையும் எப்போது ஒரு அரசாங்கம் கை வைக்கின்றதோ அப்போது அந்த இனம் அழிந்துவிடும். இப்போது எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மாணவர்களுக்கு கல்வி தேவை, எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற வளங்கள் தேவை, அங்கு விளையாட்டு வளம் பெற வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும். கல்வி உலகில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் படைத்தோமாக இருந்தால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் இலகுவாக கொண்டு செல்லலாம், யூதர்கள் போல. எனவே அதற்கான அடிப்படை உரிமைகளை சார்ந்த அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற விதமாகத்தான் இந்த சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. அந்த தெளிவுபடுத்தலையே இன்றைய அக்கினிவலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டது. இங்கு வருகிற ரமணன், சுமந்திரன் ஐயா மற்றும் சூரியன் ஐயா, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.